வெல்கம் டு இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா தாங்க. எனக்கு வந்து மட்டன் சுக்கா எப்படி வைக்கணும்னு தெரியாது. எங்கள் அத்தை இப்போ எனக்கு சொல்லித்தர போகிறாங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. கறியை கழுவிக்கிறணும். நல்லா 2-3-4 தண்ணி ஊற்றி நல்லா கறியை கழுவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு. இந்த கறியில் உப்பு இருக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும். தேவையில்லை, தொளிச்சாலே போதும். இந்த கறியில் தண்ணி இருக்கும், அது வந்துடும், சரியாக வந்துடும். அவ்வளோதான். ஒரு 2-4 விசில் வந்து ஆஃப் பண்ணிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வர்ற மாதிரி இதை எடுத்துடணும். கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு மிளகு, கிராம்பு வந்து ஒரு 5-6 கிராம்பு. இந்த எவ்வளோன்னா இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து 3/4 கிலோ கறிக்கு நான் சொல்கிறேன். அதேமாதிரி பட்டை ஒரு 2 பட்டையில் போடுமி, தாளிக்க தான் போடுறதுக்கு. இது அடுத்து 2 பிரிஞ்சி இலை கொஞ்சமாக தான் போட்டு அரைக்க, ஒரு வாசனைக்காக. பெரும்பாலும் நான் தாளிக்க தான் நிறைய போட்டுக்கிடுவேன். இது கிராம்பு, சாரி இது வந்து மிளகும் வந்து ஒரு 1.5 டீஸ்பூனு, சின்ன சீரகம் 1 டீஸ்பூனு. இது வந்து முந்திரி பருப்பு. இது வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அது கொஞ்சம் கொலன்னு வரும், அதுக்காக நான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கிடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதுக்காக நிலக்கடலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 50 கிராம் போல் சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி பழம், இவ்வளவும் அரைக்கணும். ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், இந்த பிரிஞ்சி இலை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டையை ஒரு விரல் அளவு பட்டையை மடித்து வச்சுருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கட்டும். நான் வாங்கின மட்டனுக்கு தக்கன பொடி போடுதேன். நான் வீட்டில் வந்து வெறும் வத்தப்பொடி மல்லிப்பொடி மட்டும்தான் திரிப்பேன். தேவையானது அப்பப்போ தான் சேர்த்துக்கிடுவேன் நான். இது காரம் அதிகமாக வேணும்னா கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குறைச்சி போட்டுக்கோ, உங்களோட காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு வத்தப்பொடி, 1.5 ஸ்பூனு போல் மல்லிப்பொடி எடுத்து வச்சிடலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி, வெங்காயம், பட்டை, சோம்பு எல்லாம் வச்சு அரைச்ச கசகசா எல்லாம் வச்சு அரைச்சோம்ல, அதையும் போட்டு நம்ம மஞ்சள் பொடி வந்து ஏற்கனவே கறியில் போட்டுட்டோம், அதனால் இதில் போட தேவையில்லை. அடி பிடிக்காத இதில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்க.
கறி வேக வச்ச தண்ணி இருக்கும். இந்த கறியை இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியில் என்ன செய்யுங்க, அந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. நல்லா அந்த மசாலா பச்சை வாடை போகணும் இல்லையா, அதுக்காக கொதிக்க வச்சு எடுத்துடணும். நல்லா வற்ற விடணும். கொஞ்சம் கருவேப்பிலை நுணுக்கி போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிடும். இது இந்த கறி தண்ணி இந்த மசாலா எல்லாமே ஒன்று போல் ஒரு ஒரு குழு குழுன்னு ஒரு மாதிரி தன்மைக்கு வந்துடும். அப்போ வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கறியை போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம்னா சுக்கா ரெடி. இதுக்கு தேவையான உப்பு நல்லா வத்தட்டும். இங்கே பாருங்கள், இதை மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இப்படி மிதந்த மாதிரி இந்த மசாலா வந்து கெட்டி ஆயிடுச்சா. இப்போ வந்து இந்த நம்ம கறியை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுறணும். போட்டுட்டு இது வந்து நான் கொஞ்சம் மசாலா வந்து சோறில் போட்டு பிள்ளைங்க பெரட்டி சாப்பிட்றதுக்காகவும் கொஞ்சம் இருக்குது. இன்னொன்று அடுப்பில் வச்சோம்னா இன்னும் இது எல்லாம் ஒன்று திரண்டு வந்துடும். நான் சாதத்தில் போட்டு பெரட்டுறதுக்காக கொஞ்சம் முன்னக்கூட்டியே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா மசாலாவை இன்னும் கொஞ்சம் வத்தின பிறகு போட்டு பெரட்டி அப்படியே மூடி வச்சிடலாம். இது அந்த மசாலா சேரட்டும். அதில் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நம்ம இந்த மசாலா எல்லாமே அப்படியே திரண்டு வந்துருச்சு பாருங்கள். மட்டன் சுக்கா ரெடி. இன்றைக்கி கடையில் கொஞ்சம் பொடுசாக வெட்டிட்டாங்க. நீங்கள் கடையில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பருவட்டாக வெட்டி வாங்கிக்கோங்க. எல்லாம் ஒன்று போல் வந்துருச்சு. மசாலா நம்ம ஊற்றின அந்த எண்ணெயும் கக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான பதம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கையிலே அப்படி வாய் ஊறுதான் பாருங்கள். ரெண்டு புதினா மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.